பயிர்க்கடன் அல்வா, கல்வி கடன் அல்வா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அல்வா, ஓய்வூதியம் உயர்வு அல்வா, தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா, செவிலியருக்கு இது அல்வா, மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்குறோன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும். அதனால் அன்பு முதலமைச்சர் அவர்களே, இன்னும் 1 வருஷம் உங்களுக்கு இருக்கு. 1 ஆண்டு காலம் சரியா எழுதி வச்சுக்கங்க, 365 நாள். எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது மூர்த்தி அவரை பார்க்கணும். இன்ப நிதி கூட 4 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இன்ப நிதிக்கு அந்த வியூ, அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா. உடனே அந்த மூர்த்தியோட ஒரு அம்மாவை பார்த்து, யாருமா இந்த அம்மா, நீ எதிரிமா அப்படி, அந்த அம்மா தான் கலெக்டருங்கிறாங்க. யாரா இருந்தா நான் எந்திரி. இன்ப நிதி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துறோம். எல்லாம் தமிழகத்திலே மக்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். கலெக்டர் அம்மா அப்படியே சைலண்டா எந்திரிச்சு அப்படி 2 சேர் தள்ளி உட்கார்றாங்க. மூர்த்தி சொல்ற, எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க, தம்பிகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து எல்லாம் பாருங்க. நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலின்னா அந்த மாடு வெளியே வராது, அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது. பாருங்க, தள்ள விதி. இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம். நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்னன்னு. கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்துவோம். அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம். மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சிக்கிட்டு, முதலமைச்சர் அவர்களே பாக்கெட்ல கையை விடுறீங்க, அதுக்கு தானே பேண்டே போட்டிருக்கிறீங்க. அது போலதான் இங்க பாரதிய ஜனதா கட்சியில யாரும் கிடையாது. கடைசியாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்றோம். தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க சொல்றோம். அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நாம போட போறோம். அந்த குழு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து, அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே 2026 தேர்தல் அறிக்கையை தயாரிப்பாங்க. பெண்களை நல்லா கேட்டுக்குங்க தாய்மார்களே, டெல்லியில 2500, இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம். அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும். அசாமில், மத்திய பிரதேசில், மகாராஷ்டிராவில் அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிற்குது. தயவு செஞ்சு இந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு எங்க பக்கத்தில் வந்துடாதீங்க. மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு, மகளிருக்கு, சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில் 2100, டெல்லியில 2500. அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்தில் தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம கொடுக்கணும். இந்த 1000 ரூபாய், அதை 200 ரூபாய் ஏத்துறேன், 300 ரூபாய் ஏத்துறேன், இந்த பக்கம் வந்துடாது. உங்கள் முல்லை எடுத்து, உங்கள் முல்லை எப்படி எடுத்து எறிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். மக்களோடு மக்களாக 2026 தேர்தல் களத்தில் நிற்போம். இந்தியாவில் எங்கெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ, வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம். எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் 2026 தேர்தலில். காரணம், இது மோடியின் கேரண்டி. சொன்னார்னா அது செய்வார்கள். எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார், தமிழகத்திலும் சொல்ல போகின்றார். தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்ட போகிறது. வளர்ச்சியும் வேணுங்க, ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிட்டு போகணும். 90 லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க. இன்னும் கோடிக்கணக்கான மக்களை வரி கட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு நாம் கொண்டு வருவோம். எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக அது இருக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடுமையான களப்பணியை நாம் செய்தால் போதுங்க ஐயா. மக்கள் தானாக மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி நிச்சயமாக தமிழகத்திலே உறுதியாக மலரும். அக்கா சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும் 2026 தமிழகத்தில். பொறுமையாக இந்த நிகழ்வுக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கு கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.